வெல்கம் டு அட்வர்டைஸ்மெண்ட் அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஆப்டி அண்ட் ரீசனிங் பார்த்துட்டோமா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா எம்டிஎஸ்ல ஜிஎஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க இருக்க ஃபாலோயிங் லிஸ்ட்ல எது வந்து வெக்டார் குவான்டிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் குவான்டிட்டினா என்ன? ஸோ எனக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஸோ ரெண்டு பத்தியுமே பேசுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? ஸோ அப்போ இதுல எதுல வந்து நான் டைரக்ஷனை பத்தியும் பேசுவேன் அண்ட் தென் மேக்னிடியூட்டை பத்தியும் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்கேலார் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்துடும்? வால்யூம் வரும், அண்ட் தென் டென்சிட்டி வரும், ஸ்பீடு வரும், அண்ட் தென் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே எனக்கு ஸ்கேலார் குவான்டிட்டியில வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீட், எனர்ஜி, மாஸ் டைம். ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன். ஸோ வெக்டார்ல நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம்? வெலாசிட்டி எடுப்போம். ஸோ வெலாசிட்டி வந்து எனக்கு எந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்றாப்புல இருக்கும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன், அடுத்தது மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபோர்ஸ், இது எல்லாமே நமக்கு என்ன வந்துடும்? வெக்டார் குவான்டிட்டில வந்துடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜியில நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டைரக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். அதே மாதிரி மாஸும் நமக்கு டைரக்ஷன் பேஸ் பண்ணி வராது, டென்சிட்டியும் டைரக்ஷன் பேஸ் பண்ணி வராது. ஸோ எனக்கு கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி மட்டும் தான் என்ன வரும்? டைரக்ஷனை பேஸ் பண்ணியும் வரும். ஸோ வெக்டார் குவான்டிட்டி என்னன்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன் அப்படிங்கிற நாவலை யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த எபிக் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மகாபாரதத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன் அப்படிங்கிற இந்த நாவலை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா 2008ல சித்ரா பானர்ஜி, திவா காருணி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன்ல எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் மகாபாரதத்துல திரௌபதி வருவாங்களா? ஸோ திரௌபதியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதப்பட்டதுதான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத புக்கா ரிலீஸ் பண்ணதுதான் இந்த பேலஸ் ஆஃப் இலூஷன். ஸோ இதை எழுதினவங்க யாரு? சித்ரா பானர்ஜி, திவாகருணி. ஸோ எப்ப இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2008ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நமக்கு நல்லா தெரிஞ்சது பார்த்திப ராய். ஸோ பார்த்திப ராய் அப்படிங்கிறது இவர் வந்து இந்தியன் அகாடமிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து எந்த லாங்குவேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த நாவல் எழுதியிருப்பாரு அப்படின்னா ஒடியா லாங்குவேஜ்ல தான் எழுதியிருப்பாரு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? ஸோ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2011ல ஜன்பீத் அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2011ல. ஸோ இதுவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? ஆஸ் வெல் அஸ் இவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டும் இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்காங்க 2022ல. ஓகேவா? ஸோ பத்மபூஷன் அவார்டு வந்து இவர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஜி கிருஷ்ணகுமார் வாஸ் அப்பாயிண்டட் சேர்மன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் 2023. ஸோ 2023ல ஜி கிருஷ்ணகுமார்ங்கிறவங்க சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன், எந்த கார்பரேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஆயில், நேஷனல், ஆயில் அண்ட் நேஷனல் கேஸ். ஸோ ஆயில் அண்ட் நேஷனல் கேஸோடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் எப்போ இதோட ஃபவுண்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14, 1956. அண்ட் தென் இதோடைய சேர்மன் யாரு அப்படின்னா அருண்குமார் சிங். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. கரெக்டா? ஸோ இதோட சேர்மன் அருண்குமார் சிங். அடுத்தது இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே எழுதியிருக்கேன், ஸ்ரீகாந்த் மகாதேவ். ஓகேவா? ஸோ இந்தியன் ஆயிலுடைய ஃபவுண்டர். அண்ட் தென் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோடைய சேர்மன் தான் 2023ல ஜி கிருஷ்ணகுமார். ஸோ இதோட ஆப்ஷன் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா?
ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைல இருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீர் பபோஷ் பட்டேல். ஓகேவா, பாபுஜி பட்டேல். சரி, அடுத்தது 44. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, Dash was the first Indian woman to write an autobiography and also the first to do so in Bengali. ஸோ ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பெங்காலில எழுதியிருக்காங்க. ஸோ அமர் ஜிபான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மை லைஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த புக் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1876 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதின ஆட்டோபயோகிராஃபி உமனால எழுதப்பட்டது அப்படின்னா ரா சுந்தரி தேவி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த விவேகானந்த் ராக் மெமோரியல் சிச்சுவேட்டட்? ஸோ விவேகானந்தர் ராக் மெமோரியல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரியில தான் விவேகானந்த் ராக் மெமோரியல் இருக்கு. ஓகேவா, தென் அடுத்த கொஸ்டின். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்டர் விச் ஆக்ட் வாஸ் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் கிரவுன் எஸ்டாப்ளிஷ்ட் ஓவர் இந்தியா? ஸோ பிரிட்டிஷ் கிரவுன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ எந்த ஆக்ட் கீழே வரும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகேவா, ஸோ இது யாரால இந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குவீன் விக்டோரியா. அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அப்ரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த கிரேட் ரிவோல்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். இந்த கிரேட் ரிவோல்ட் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அகெயின்ஸ்டா வந்த ஆக்ட். ஓகேவா, ஸோ இதுல இருந்தா உங்களுக்கு ஐஎன்எம்ஏ ஸ்டார்ட் ஆயிருக்கும் 1857 இருந்து. ஓகே தானே, ஸோ அதுக்கு அடுத்தது அதோ ஃபாலோ பண்ணி வந்ததான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகே, and then the Kolar region of Karnataka is famous for which mineral from the following? ஸோ இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வேர்ட், கோலார் ரீஜியன் ஆஃப் கர்நாடகா. ஸோ நம்ம இந்த கேஜிஎஃப் படத்துல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த படம் ஃபுல்லாவே இருக்கும்? கோல்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஃபேமஸா இருக்க மெமோரியல் பிளேசஸ், ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் ஒரு ஃபேமஸா இருக்கும். ஸோ எதுக்காக அப்படின்னா மில்க் ப்ரொடக்ஷன்லையும் வந்து இது அடிஷ்னலா இந்த ரீஜன் வந்து கொஞ்சம் ஃபேமஸா சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் இதுல ஹிஸ்டாரிக்கல் டெம்பிளும் இன்க்ளூட் ஆகும். சோமேஸ்வர் டெம்பிள் அண்ட் தென் சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோலாரம்மா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரீஜன்ல தான் இருக்கும். ஓகே தான். ஸோ அண்ட் தென் எந்த கண்ட்ரில வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சைனா. ஸோ சைனால தான் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ்ல சம் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அங்கிகா. ஸோ அங்கிகா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த கெஸ்டர்ஸ், இந்த பாடி லாங்குவேஜ்க்குலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் அங்கிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதை ரிலேட் பண்ணும் அப்படின்னா கெஸ்டர்ஸ், டியை ரிலேட் பண்ணும். அண்ட் தென் வச்சிகா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போக்கன் வேர்ட்ஸ், நம்ம வார்த்தையாலேயே ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்னா வச்சிகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ டூக்கு சி ரிலேட் ஆகும். ஸ்போக்கன் வேர்ட்ஸ் தான் நீங்க வேர்ட்ஸாவே எக்ஸ்பிரஸ் பண்றாப்புல இருக்கும். இந்த தாளம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அகரியா. ஸோ அகரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்டியூம்ஸ், மேக்கப்ஸ், அந்த அலங்காரம், அதுதான் அகரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஏ. அடுத்தது வந்து ஷட்விகா. ஷட்விகா அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட், மென்டல் ஸ்டேட்டை சொல்றது, அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு. பட் அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியா இருக்காங்களா இல்ல சேடா இருக்காங்களா, எதை பத்தின தீம் அப்படிங்கறது தான் சாட்விகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இன் ஃபென்சிங்
a contest between the two fences is known as. So ரெண்டு ஃபென்சஸ்க்கு இருக்க அந்த கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டூ ஃபென்சஸ்க்கு இருக்குது. அதாவது ரெஸ்லிங்ல தான் சொல்லுவாங்க. இந்த பாக்ஸிங் மேட்சா இருக்கட்டும் இல்ல ரெஸ்லிங்ல இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிறதா அந்த ஃபென்சிங் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதோட நேம் தான் பவுட். ஓகேவா. ஸோ அடுத்தது, in which year has the government of India instituted Arjuna Award to recognize outstanding achievement in national sports event? ஸோ அர்ஜுனா அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இனிஷியேட் பண்ணது எந்த இயர்ல இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 1961 தான் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக அர்ஜுனா அவார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆக்சுவலா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுக்கு தான் அர்ஜுனா அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேம் வந்து இந்த மகாபாரதம் எப்பிக்ல இருக்க அந்த அர்ஜுனனோட பேரை தான் இதுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இங்க 2024 பாத்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு வால அர்ஜுனா அவார்டு வந்து நியர்லி ஒரு 26% வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 26%யுமே நீங்க லிஸ்டடா பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. அடுத்தது அட்லட் ஆடி அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து மேரிட் விமன் அண்ட் தென் அன்மேரிட் விமன் எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. மேரிட் ஆஸ் வெல் அஸ் அன்மேரிட் விமன் சொல்லிட்டாங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா தேவி கௌரியோடைய பிளெஸிங்ஸ்க்காக கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் அட்லட் ஆடி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எதுக்காக கொண்டாடுவாங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது, க்ரூம் வந்து ஒரு கனெக்ஷன் கரெக்டா இருக்கிறது, பாண்டிங்காக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எந்த ரீஜியன்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கொஸ்டின். ஸோ இந்த நேம் வச்சே நீங்க சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஆந்திரா ரீஜியன்ல தான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து எந்த மந்த்ல வரும் அப்படின்னா அஸ்வி யுஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஸ்வி யுஜா அப்படிங்கிறது எந்த மந்த் அப்படின்னா தெலுங்கு கேலண்டர்ல சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஐப்பசி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்வி யுஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எந்த மந்த்ல வரும் அப்படின்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் டு நவம்பர் இந்த மந்த்ல தான் உங்களுக்கு அஸ்வி யுஜா அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் வரும். ஓகேவா. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் டே வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் போல அந்த ஃபாஸ்டிங் முடிச்சு செலிப்ரேட் பண்ற ஒரு ரிச்சுவல். ஓகேவா. ஸோ இந்த ரிச்சுவல் வந்து ஆந்திரா ரீஜியன்ல தான் இப்போ பிராக்டிஸ்ல இருக்கு. அடுத்தது 52. ஸோ பிடி உஷா வாஸ் எலெக்டட் ஆஸ் பிரசிடென்ட் ஆஃப் விச் அசோசியேஷன்? ஸோ டிசம்பர் 2022 ஸோ பிடி உஷா வந்து எந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்டா எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ல தான் பிடி உஷாவை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிரசிடென்டா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது 53 பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு நிதி ஆயோகிஸ் ஃபர்ஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI 2021 ரிப்போர்ட். ஸோ 2021 ரிப்போர்ட் படி எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கும் MPI படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா பீகார். ஓகேவா. ஸோ புவரஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பீகாருக்கு தான் ஹையஸ்ட் பாவர்ட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 51.91% சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பீகார். செகண்ட் ஒன் தான் ஜார்க்கண்ட் இருந்தது. ஓகேவா. ஸோ ஜார்க்கண்ட் பாத்தீங்க அப்படின்னா 42.16% இருக்கும். ஸோ அதை அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேஷ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்கன்னா 37.79% வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 54. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் UPSC? ஸோ யூபிஎஸ்சியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த UPSC அப்படிங்கிறது எந்த பார்ட்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு? ஸோ பார்ட் 14ல இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இது எந்த ஆர்டிகலுக்கு இன்பிட்வீன்ல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 315 to 323 ஆர்டிகல்ஸ்குள்ள தான் UPSC பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது to which of the state does Satriya classical dance belong? So Satriya classical danceங்கிறது எந்த ஸ்டேட் உடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அசாம் ஸ்டேட் உடையது. ஓகேவா.
ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்மா அசாம்ல வந்து சத்ரிய கல்ச்சர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது சத்ரியா நித்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா who among the following was renowned dancer and first person from Odisha to receive Padma Vibhushan in 2000. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் யாருக்கு பத்ம விபூஷன் அவார்டு வந்து 2000ல கொடுத்தாங்க. அந்த பர்சன் வந்து ஒடிசால இருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் ஹீஸ் அ டான்சர். ஸோ அப்ப இங்க யாரா இருந்திருப்பா? கேளுச்சரண் மோகன் பிரதாப். கேளுச்சரண் மோகன் பத்ரா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்தாங்க ஃப்ரம் ஒடிசா. ஒடிசால இருந்து வந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா இவங்க தான். ஸோ இவர் வந்து ஒரு ஒடிசி டான்சர் ஆஸ் வெல் அஸ் ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. 20th செஞ்சுரியில இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஒடிசி டான்சர் அப்படின்னா இவரோட நேம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு வந்து 2000ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், which musical instrument does என் ராஜம் play? ஸோ என் ராஜம் அப்படிங்கிற ஒரு எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் வயலினிஸ்ட். ஸோ இவர் வந்து வயலின் தான் வாசிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம் பீரியட் 1950 ரேஞ்ச்ல இருந்து 1956 வந்து இவரோட பீக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரோட கெரியர் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரா அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. சரி, which of the following is not a function of money? ஸோ மணியோடைய ஃபங்க்ஷன் எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா மணியோடைய ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸ்டோர் ஆஃப் வேல்யூனா இப்போ நீங்க பேங்க்ல மணி வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. யூனிட் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னா அதோடைய மதிப்பையும் சேர்த்து நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதான் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம என்ன கொடுத்து என்ன வாங்குறோம் அப்படிங்கிறதா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல எனக்கு மணியோட ஃபங்க்ஷன் எதுல ஆக்ட் ஆகாது அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த சென்சஸ் ஆஃப் இந்தியா 2011. ஸோ 2011ல பாப்புலேஷன் டென்சிட்டி ரெக்கார்ட் இன் பீகார். ஸோ பீகார்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பீகார்ல பாத்தீங்கன்னா 2011ஓட சென்சஸ் படி பாத்தீங்கன்னா 1106 persons per kilometer square அப்படின்னா பாப்புலேஷன் டென்சிட்டியா இருக்கு. அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதையுமே சைட்ல எழுதிருக்கோம். வெஸ்ட் பெங்கால்ல 1028 person per kilometer square. அண்ட் தென் யூபி அண்ட் கேரளால பாத்தீங்க அப்படின்னா 8, யூபியில பார்த்தோம் அப்படின்னா 829 அண்ட் தென் கேரளால தான் எவ்வளவு இருக்குன்னா 860 இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ 2011ல எடுத்த சென்சஸ் வந்து ஓவராலா எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 15th சென்சஸ். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்ததுல பாத்தீங்க அப்படின்னா 11th ஒன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலா பாக்குறப்போ 15th ஒன்னா இருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 5th ஒன்னா இருக்கும். ஓகேவா? அடுத்தது கார்போஹைட்ரேட் ஆர் யூட்டிலைஸ்டு பை ஹியூமன் பாடி இந்த ஃபார்ம் ஆஃப். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஹியூமன் பாடியில என்ன ஃபார்ம்ல யூட்டிலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் தான் கிளைகோஜனா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது விச் இந்தியன் மியூசிஷியன் இஸ் அசோசியேட்டட் வித் தப்லா. ஸோ தப்லாவோட ரிலேட் ஆகக்கூடிய இந்தியன் மியூசிஷியன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாகிர் ஹுசைன். ஓகேவா? ஸோ இவருடைய பையன் தான் இந்த ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரவிசங்கர். ரவிசங்கர் என்ன சொல்லுவோம்? சித்தாரிஸ்ட். இவர் வந்து ஒரு சித்தாரிஸ்ட். ஜாகிர் ஹுசைன் தான் தப்லா யூஸ் பண்றவரு. அடுத்தது on whose advice did Gandhiji spend a year traveling around British India to know the people of India?
ஸோ யாரோட அட்வைஸ்ல காந்திஜி வந்து 1 year ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியா டு நோ த பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ யாருடைய அட்வைஸ்ல பண்ணியிருப்பாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அவருடைய அட்வைஸ் படி தான் இவர் என்ன பண்ணியிருப்பானா 1 year வந்து டிராவலிங்ல ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்தியா சுத்தி ஆல் ஓவர் இந்தியா அவர் டிராவல் பண்ணது யாருடைய அட்வைஸ்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அண்ட் தென் which deficit reflects the borrowing needs of the government. So borrowing needs of the government பத்தி பேசுறது எது அப்படின்னா fiscal deficit. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதோ ஒரு டாஸ்க் பட்ஜெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டோட அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா கடனா ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்களா, ஸோ அது அந்த பாரோவிங் அமௌண்ட்டை சொல்றதா இந்த ஃபிஸ்கல் டிஃபிஷியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வர் ஆடட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை த 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. ஸோ 2002ல ஆட் பண்ண 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் ஒரு அடாப்டட் சைல்டா இருக்கட்டும் இல்ல அவங்க கார்டியனா இருக்காங்க அப்படின்னா அவங்க 6th இருந்து 14 years கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அவங்களுடைய எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது அவங்களுடைய கடமை அப்படிங்கிறது தான் 86th அமெண்ட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் டு ஹிஸ் ஆர் ஹர் சைல்ட் ஆர் ஆஸ் த கேஸ் மே பி வாட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூரிங் ராக் மெட்டமார்பிசம். ஸோ ராக் மெட்டமார்பிசம் ப்ராசஸ்ல எந்த ராக் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லேட் அப்படிங்கிற ராக் தான். ஓகேவா?